Recording, very good. Super. So, where are we? Like data types, right? So, and when I see a bunch of data, that's what we call as list collections. A list is a bunch of data. So, first primitive data type, next complex data type. And the complex data type is a list. The list can be a list of primitive data types or list of complex data types. And when I say list is just one example. There are multiple different other I would say a collection of data அந்த மாதிரிலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தாண்டி ஏடிடி அப்படின்னு ஒரு வேர்டு வந்து உங்களோட எல்லா இதுலையுமே இருக்குது, சிலபஸ்லையுமே இருக்குது. வாட் இஸ் திஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்? இந்த எல்லா டேட்டா டைப் பார்த்தோம். வாட் இஸ் திஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்? ஸோ ஃபர்ஸ்ட் அகைன் லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட். ஸோ அப்ஸ்ட்ராக்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இன் ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம கரண்ட் வேர்ல்டில் மோஸ்ட் ஆஃப் த திங் விச் யூ சி இஸ் அப்ஸ்ட்ராக்ட். லைக் உள்ளுக்குள்ளே இன்டர்னலாக என்ன நடக்குன்றதே நமக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் தி கிளாசிக் எக்ஸாம்பிள் இஸ் திஸ். இந்த காமெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஜென்ரேஷனில் இந்த படம் வந்துச்சா? ஓகே, ஸோ நமக்கு இன்டர்னலாக அது எப்படி ஓடுது இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. மிக்ஸி ஓடுமா ஓடாதா அதை மட்டும் சொல்லுப்பா அப்படின்ட்டு. தட்ஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ஷன், ரைட்? ஸோ ஆல் யூ நீட் இஸ் ஜஸ்ட் வெதர் இட் ஒர்க்ஸ் ஆர் நாட், ஆர் ஹவு டு ஐ அட் அ ஹையர் லெவல் எனக்கு என்ன தேவை அந்த ஸ்பெசிஃபிக் விஷயத்துலேருந்து உள்ளுக்குள்ளே இம்ப்ளிமெண்டேஷன் எனக்கு தேவையில்லை. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, ஆஸ் வி கோ இன் அண்ட் தென் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போக இந்த காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்பையும் தாண்டி காம்ப்ளெக்ஸாக போக வாட் ஹேப்பன்ஸ் இஸ் the implementation is done by many scholars or researchers and big shots. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாவாவோட சோர்ஸ் கோட்லாம் ஓப்பன் பண்ணி இந்த கலெக்ஷன் ஷார்ட், மெர்ஜ் ஷார்ட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கனாலே இது வந்து செம்ம எஃபிஷியண்ட்டாக எழுதியிருப்பாங்க. ஒரு வெர்ஷன் ஆஃப் ஜாவாவில் ஆர் பைத்தான்லேயும் வந்து அந்த கோடே வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபார் அஸ் வி டோன்ட் கேர் அபவுட் ஆல் திஸ் திங்ஸ். அண்ட் ஒன் ஆஃப் தி கூலஸ்ட் திங் வித் டிஎஸ்ஏ இஸ் நாங்கள் நிறைய இது வந்து சும்மா ஃபன்னாகவும் பேசிட்டே இருப்போம். டிஎஸ்ஏ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை தான். ஆனால் நீங்கள் ரியல் வேர்ல்டில் எந்தளவுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்லி எல்லாமே ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து அதை ஒரு ஹை லெவலில் இது தெரிஞ்சால் போதுன்ற லெவலுக்கு இருக்கும். ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் அன் ஆயின் ஹியர். லைக் நீங்கள் வந்து எல்லாமே தெரியணும், ஆனால் யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கொஞ்சம் ரேர் தான். ஹை லெவலில் இந்த லிஸ்ட்டு, மேப், இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். பட் ரொம்ப இன்டெப்த்தாக போவீங்களான்னு கேட்டால் இன்டெப்த்தாக போக வேண்டிய அவசியம் இல்லை. அது மோஸ்ட்லி ஆல்ரெடி எல்லோரும் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் எதை யூஸ் பண்ணுவோன்னு தெரியும். ஸோ தட்ஸ் அ பாயிண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினியருக்கு வந்து ஒரு சிட்டால் என்ன வேலை செய்கிறான்னு தெரியும். பட் அதுக்காக அவர் இறங்கி அதை செய்யணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ உங்களுக்கு அது என்ன இருக்குன்றது தெரியணும். அந்த என்ன இருக்குன்னு தெரியுது அப்ஸ்ட்ராக்டாக தெரிஞ்சாலே போதும். ஸோ தட்ஸ் வேர் திஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஸோ வென் ஐ கோ இன் டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், வாட் ஆர் த ஆப்ரேஷன்ஸ் ஐ வுட் லைக் டு டூ? அதாவது ஒரு பஞ்ச் ஆஃப் டேட்டா அவன் கையில் இருக்குது, கொச்சன்னு இருக்குது. ஒரு 1000 மெசேஜஸ் இருக்குது, இல்லை 1000 ஃபோட்டோஸ் இருக்குது. அதில் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைப்பீங்க? சூப்பர். ரீட், ரைட்டு, அப்டேட்டு, வெரி குட். ஸோ இன்சர்ட், டெலிட், அப்டேட். ஸோ ஐ ஜஸ்ட் மூவ் ஆன், ரைட்? ஸோ அதுதான் அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு டெஃபினேஷன் வச்சுருக்கோம், ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசிக்கான அரே இருக்குப்பா அப்படின்னா அதில் நம்ம என்ன செய்கிறோம்னா ரீடு, அப்டேட்டு, டெலிட் பண்ணுறோம். இல்லை நாளைக்கு எனக்கு வந்து கியூ சிஸ்டம் கிரியேட் பண்ணணும்னா அதை எப்படி பண்ணுறோன்னா அதுக்கு வந்து கியூக்கு வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மாதிரி கொண்டு வரணும். ஸோ இந்த பேசிக்கான டெஃபினேஷன்ஸை மட்டும் நான் சொல்லிடுவேன். இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷனில் யாரோ பண்ணிப்பாங்க. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு select a specific data type based on this definitions. ஸோ அந்த டெஃபினேஷன்ஸ் தான் என்னன்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றா. ஓகேவா? ஸோ அட் அ வெரி ஹை லெவல் திஸ் இஸ் வாட் டேட்டா ஸ்ட்ரக்சருடைய ஸ்ட்ரக்சர். ப்ரிமிட்டிவில் இப்போ பார்த்தீங்க, நான் ப்ரிமிட்டிவில் வந்து இந்த லீனியர், நான் லீனியர் இல்லாமல் இந்த லீனியர், நான் லீனியர் என்ன, ஒவ்வொன்றோட டிஃப்ரென்சஸ் என்ன, அரேனா என்ன, ஸ்டாக்னா என்ன, இதெல்லாம் ஹை லெவலில் உங்களுக்கு தெரியும். வில் ஜஸ்ட் கோ இன் கொஞ்சம் டீப்பாக போகலாம். ஹோப் ஐ திங்க் திஸ் மேக்ஸ் சென்ஸ். திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஃபார் the data structure, right? So now இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் வந்து கேன் யூ ஜஸ்ட் குவிக்லி நேம் each one? இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குற இந்த இமேஜ் வந்து என்ன, இந்த ஸ்வீட்ஸ்லாம் இருக்குல்ல, இது என்னது? அவ்வளோ டஃபாக கேட்டேன். குக்கீஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட், குக்கீஸ் தான். அது வந்து என்ன டேட்டா ஸ்ட்ரக்சரில் வருது? அரே, சூப்பர். அண்ட் தென் இந்த ஸ்டாக், ஐயோ ஸ்டாக் நானே சொல்லிட்டேன். சரி, ஆமாம், ஸ்டாக் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஸ்டாக் இஸ் ஒன் டேட்டா ஸ்ட்ரக்சர். அப்புறம் இங்கே கீழே இருக்குல்ல இந்த பிக்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ட்ரீ. அண்ட் தென் பசங்கள்லாம் கும்பலாக சுற்றி நிற்கிறாங்களே, இவங்களாம் என்னது? குட்டி பசங்களாம் விளையாட்டுருக்காங்க.
இது என்னன்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. பட் ஐ திங்க் ஐ நோ இட். பட் இந்த குட்டி பசங்களாம் கும்பலாக இருக்கிறது என்ன எல்லாமே நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக அவங்களாம் எதுக்கு நான் கிளாஸ் எடுக்கணும்னு தெரியலாம். சூப்பர். அண்ட் ஆஃப்கோர்ஸ் திஸ் இஸ் அ கியூ, ரைட்? அண்ட் இட்ஸ் அ லிங்க்டு சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட். பர்ஃபெக்ட். ஆஃப்கோர்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் அன் அரே, ரைட்? ஸோ அரே இஸ் வெரி பேசிக் திங். இல்லை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி புரியணும் அவசியமே இல்லை. பை டிஃபால்ட்டாக ஒன்று சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் அது வி ஜஸ்ட் சி த ரியல் எக்ஸாம்பிள்ஸ், ரைட்? ஸோ அண்ட் வென் வி ஹாவ் அ நாங்கள் அந்த புக்கிங் அப்ளிகேஷன் இந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து இந்த அரேயோட ரியல் ஃபீலே தெரியும். ஏன் அப்படின்னா திஸ் அரே இஸ் அ வெரி சிம்பிள் அரே, ரைட்? ஸோ வேர் யூ ஹாவ் லைக் A to L இருக்குது, ஒரு ரோஸ் இருக்குது அண்ட் காலம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து 2 dimensional அரேவாக ஈஸியாக போட்டுடலாம். அண்ட் திஸ் இஸ் ஹவ் யூ ஸ்டோர் யுவர் டேட்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ நீட் 10 சீட்ஸ் அப்படின்னா அழகாக போய் கரெக்டாக அந்த 10 சீட்ஸை நீங்கள் இங்கே புக் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி வித் அன் அரே இட் இஸ் வெரி ஈஸி டு ஆக்சஸ் அ ஸ்பெசிஃபிக் எலமெண்ட். இந்த ஈயில் 14th எலமெண்ட்டு எனக்கு வேணும் அப்படின்னா புக் பண்ணிடலாம் அழகாக. அண்ட் இந்த 10 எடுக்க போகிறோன்னா எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது அரே, எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை இருக்குது அரேயில் அப்படின்னு பார்த்தா, இது ஒரு ஃபிக்ஸட் சைஸ். பேசிக்கலி எனக்கு வந்து இங்கே நடுவில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சீட்டு போடலாம், இந்த நடுவில் இங்கே போட்டால் கூட கொஞ்சம் ஈஸியாகிடலாம். பட் இங்கே ஒரு சீட் போடணும் அப்படின்னா இஸ் இட் பாசிபிள் டு ஆட் திஸ் வித்தவுட் டிஸ்டர்பிங் எனி ஆஃப் திஸ் கைஸ்? நோ, இல்லையா? அதாவது இங்கே 13 பக்கத்தில் ஒன்று போட்டானா மற்ற எல்லாமே 2 14 வர முடியாது, இல்லை 13.5 போட முடியாது. அப்போ மற்ற எல்லாத்தையும் நான் வந்து இங்கே 14 ஒரு புது சீட்டை கொண்டு வந்துட்டு இந்த 14 15 ஆகணும், 15 16 ஆகணும், இவங்க எல்லாரையும் நான் மாற்றணும். அந்த இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேறு வரணும். இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸுக்கு வேறு ஐ நீட் டு கிரியேட் மோர் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நம்ம மாற்றி ஆகும் அந்த இடத்துல, இல்லையா? ஸோ அரேயில் பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து அரேயில் ஆக்சஸ் இஸ் வெரி ஈஸி ஆஸ் யூ குட் சி. பட் ஆனால் இட் இஸ் வெரி ஹார்ட் டு இன்சர்ட் திங்ஸ். இன்சர்ட் பண்ணலாம், பட் ஆனால் வந்து இன்சர்ட்டோ டெலிட்டோ பண்ணிங்கன்னா கூட இருக்க எல்லாருமே அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே வந்து டிஃபைன்டு சீக்வென்ஷியல் பொசிஷன்டு டேட்டா, அதுதான் நம்ம சிம்பிளாக சொல்லணும். பொசிஷன்டு டேட்டா, நம்பராக இந்த இடத்துல இருக்குது. அந்த நம்பர் ஒருத்தரை மாற்றணும்னா மற்ற எல்லாரும் மாற்றணும், ரைட்? ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னுடைய ரெக்யர்மெண்ட்டில் எனக்கு வந்து இந்த பொசிஷன் மேட்ரே இல்லை, எக்ஸாக்டாக 14 பொசிஷனும் எல்லாம் மேட்ரு. பட் ஆனால் நான் வந்து நிறைய ஆட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டே இருப்பேன். அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ஜஸ்ட் டூ எ லிங்க் லிஸ்ட். ஸோ லிங்க் லிஸ்ட்டோட ரொம்ப சூப்பரான எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அந்த நிறைய சொல்லலாம், அந்த ட்ரெயினிங் நீங்கள் நிறைய சொல்லலாம். பட் ஐ saw this example in some video where this is very interesting. A playlist, right? ஸோ பிளேலிஸ்ட்டில் அது வந்து ஒரு நான் ப்ரௌசபிள் பிளேலிஸ்ட்னு வச்சிங்களேன். அதாவது நீங்கள் யூடியூப் பிளேலிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது எனி யூடியூப் மியூசிக் பிளேலிஸ்ட் ஏதோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாங் மட்டும் தான் தெரியும், அதுக்கு அடுத்த சாங்லாம் தெரியாது. ஏன்னா அது வந்து ஒரு ஏஐ பேஸ்டு சஜஷன்ஸாக கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பண்ண தான் தெரியும். ஸோ இன் அ டிப்பிக்கல் லிங்க்டு லிஸ்ட், அஸ்யூமிங் தட் இட்ஸ் நாட் அன் ப்ரௌசபிள் லிங்க் லிஸ்ட், ஸோ ப்ரௌசபிள் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் அப்படியே டேரெக்டாக போய் 5வது கூட கிளிக் பண்ணலாமே சார் அப்படின்னு கேட்டுருவீங்க. பட் தட்ஸ் ஐ எம் கிவிங் திஸ் அசம்ஷன். இட்ஸ் ஏஐ பேஸ்ட் பிளேலிஸ்ட்னால் அது என்ன பண்ணால் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் சாங்ஸை மட்டும் சொல்லிட்டே வரும். அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் ஆல் யூ கேன் ட்ராவல்ஸ் இஸ் ஒன் டைரக்ஷன். say next, listen to that song, say next, listen to that song, அந்த மாதிரி. So that's a simple example for a playlist. And also in a playlist it is very easy, or in a linked list very easy to insert someone inside, right? Say for example வேறு ஏதோ ப்ரௌஸ் பண்ணி ஒரு இது பார்த்தீங்கன்னா add it to the queue or play next in the queue, அது மாதிரிலாம் சொல்லலாம். அண்ட் ஆல்சோ டிப்பிக்கலி என்ன பண்ணலாம்னா இங்கே நடுவில் ஒருத்தனை இன்சர்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், 5 சாங் இருக்குது, நடுவில் ஒருத்தனை இன்சர்ட் 4வது சாங்கை நான் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா மற்ற எல்லாரோட பொசிஷனும் மாறணும் அவசியமே இல்லை. ஆல் இட் வில் டூ இஸ் இதுக்கு அடுத்து இது அவ்வளோதான். 1 2 3 4 5 இருக்குது. அந்த நம்பரிங் பண்ணும்போது நடுவில் ஒருத்தர் இன்சர்ட் பண்ணால் 3.5 தான் இன்சர்ட் பண்ண முடியும். பட் நம்பர் இல்லாமல் கௌஷிக், நந்தா, ஷாலினி, பாலா, சிவசரன் எல்லாம் லைனாக நிற்கிறீங்க. சரி, புதுசாக இப்போ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, இப்போ தான் ஒருத்தர் அட்மிட் பண்ணேன், அவங்க பேர் மாறிட்டேன், சந்தோஷ் வராருன்னு வச்சுக்கோமே. சந்தோஷ் வரானா நீ வந்து நந்தாவுக்கு பின்னாடி பின்னில்லை, அவ்வளோதான். ஸோ அப்போது நந்தாவுக்கு ஆல்ரெடி பின்னாடி இருந்தவங்க சந்தோஷ் பின்னாடி பின்னிடுவாங்க, அவ்வளோதான், இல்லையா? ஸோ தட் லிங்க் இஸ் சிம்பிளி சேஞ்ச்ட். தட்ஸ் கால் லிங்க் லிஸ்ட், ரைட்? ஸோ விச் இஸ் வெரி ஈஸி. அண்ட் த வே வி இம்ப்ளிமெண்ட் லிங்க் லிஸ்ட் இஸ் we will keep a link to the next node. அந்த மாதிரி நம்ம கிளாஸ்க்குள்ளேயே ஒரு ஃபீல்டாக வச்சுப்போம். ஸோ அதனால் லிங்க் லிஸ்ட்டில் இருக்க எக்ஸ்ட்ரா தலைவலி என்னென்னா, நீங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம பக்கத்தில் யாரா இருக்கா அப்படின்ட்டு.
அரேயில் வந்து என்னென்னா நான் பொசிஷன் மட்டும் தெரிஞ்சுப்பேன். பட் இங்கே வந்து நான் பக்கத்தில் இருக்கிறோட ரெஃபரன்ஸும் நான் வச்சுக்கிறதுனால கொஞ்சம் மெமரி லெவலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இதே லிங்க் லிஸ்ட்டில் இதே பார்ட்டில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு போகாமல் பேக்கும் போக முடிஞ்சுது அப்படின்னா டபுள் லிங்க் லிஸ்ட் 2 டேஷ்லையுமே என்னால் ட்ராவல்ஸ் பண்ண முடியுது அப்படின்ட்டு. இதே லிங்க் லிஸ்ட் இதே பிளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஃபுல் சாங்கை கேட்டு முடிச்சுட்டு ரிப்பீட் மோடில் கேட்டுருந்தா அந்த 5 சாங்கு அப்படின்னா சர்க்குலர் பிளேலிஸ்ட், சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் முடிச்சிட்டேன், அடுத்து போயிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ரைட்டா? சூப்பர். ஸோ தட்ஸ் வாட் யூ கால் as லிங்க் லிஸ்ட். ஸோ நவ் வி ஹாவ் அ டைம் செக் ஆல்சோ. 5 minutes தான் இருக்குது. I'll try to move quickly. Easy access versus easy modification. This is all like most of you guys C program படிச்சுட்டு வந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். But I just reiterate this now. So now இப்போ இது வரைக்கும் நம்ம பேசுனதில் வந்து நார்மலான ஒரு லீனியர், இப்போ எல்லாமே லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம்ல. இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸில் தேவைப்படுது சில விஷயங்கள்லாம். இந்த லிஃபோ ஃபிஃபோ இது தெரியுமா? ஃபஸ்ட்டு வாட் இஸ் லிஃபோ, வாட் இஸ் ஃபிஃபோ? லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். வெரி குட். ரைட். ஸோ நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் இஸ் வெரி ஃபேர். எவன் ஃபஸ்ட் வந்தானா அவனுக்கு தான் நான் வந்து முன்னுரிமை கொடுக்குறேன். இன்றைக்கி கூட நம்ம வரும்போது எல்லோரும் யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்களுக்கு தானே என்ட்ரின்னு சொன்னோம்ல. பட் இந்த லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் வந்து ஒரு இட்ஸ் நாட் ஃபேர் இல்லை. அதுக்கான வந்து நம்ம எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டை? ஸ்டாக் தான் சொல்கிறேன். ஸ்டாக் இஸ் ரைட். ஸ்டாக் இஸ் த நேம் ஆஃப் தட் ஸ்ட்ரக்சர். பட் அதை வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு எடுக்கிறது, அதே கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்லிட்டான் பாலா. வெரி குட். ஆஃப்கோர்ஸ் பிளேட்ஸ், ரீசன்ட் டேப்ஸ் அரேஞ்ச் பண்ணது சூப்பர். வெரி குட். ஸோ ஸ்டாக் இஸ் ஆப்வியஸ்லி லைக் டிஃபன் பாக்ஸ் அடிக்க வச்சுட்டு அதே சாப்பிடும். நல்ல பசி தானே, 12 மணி தானே ஆகுது. சரி, ஓகே. ஸோ வெரி குட். லைக் டிஃபன் பாக்ஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி சூப்பர். ஃபஸ்ட்டு நம்ம அடிக்க வைக்கும் போதே தை சாத்தெல்லாம் அடியில் வச்சுட்டு மேலெல்லாம் வச்சுட்டு தென் சாப்பிடும் போது அதுக்கேற்ற மாதிரி சாம்பார் சாதம் சாப்பிட்டு ஃபைனலி வி கம் டு தயிர் சாதம். சூப்பர். ஸோ கம்மிங் டு லிஃபோ, ரைட்? ஸோ ஸ்டாக் நம்ம சொன்னால ரீசன்ட் டேப்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஐ ஹாவ் ஆல்சோ. ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியோட ஸ்டாக் வந்து இதெல்லாம் வந்து ஸ்டாக்கில் தான் வச்சுருக்கோம். வாட்டர் இன்சைட் பாட்டில். மனோ எனக்கு அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஆன்சரும் ஒவ்வொருத்தரும் சொல்கிறது வந்து சான்ஸே இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த வாட்டர்லாம் மிக்ஸ் ஆகி வராதா மேலே? பட் எனிவே தட்ஸ் அ ரியல் ஃபுல் ஆன்சர். வாட்டர் இன்சைட் அ பாட்டில். ஓகே, இப்போ இதுதான் கொஞ்சம் ட்ரிக்கி கொஷின். லெட்ஸ் see, இதுவும் சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த கியூ ஆர் ஈவன் ஸ்டாக் இதை அரேயில் பண்ணால் நல்லா இருக்குமா, லிங்க் லிஸ்ட்டில் பண்ணால் நல்லா இருக்குமா? எதில் பண்ணால் வந்து பார்பிக்யூ ரீசெண்டாக எங்கே போய் சாப்பிட்ருக்கான். ஸோ லிங்க் லிஸ்ட்டில் பண்ணால், ஏன் லிங்க் லிஸ்ட்டில் வந்து ஸ்டாக்கு கியூவும் பண்ணால் நல்லாயிருக்கும்? டைனமிக்னா வாட் யூ மீன் பை டைனமிக்? சூப்பர். ஸ்ரீராம் அஃப்கோர்ஸ் எல்லாம் அதான் சொல்ல வந்திருப்பீங்க. ஸ்ரீராம் கரெக்டாக சொல்லிட்டான். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இன்டெலிஜென்ஸ் ஸ்டாக்ல இந்த பாப் அண்ட் புஷ்ன்னு சொல்லுவாங்க. வேர் லைக் யூ ஜஸ்ட் டேக் த லாஸ்ட் ஒன் அண்ட் தென் லைக் யூ புஷ் ஆன் த டாப் ஆஃப் த லாஸ்ட். ஸோ இது வந்து டெலிஷன் மாதிரி ஆகும். பாப்னா இன்சர்ஷன்றது மேலே வைக்கிற மாதிரி ஆகும். ஸோ விச் இஸ் டிபிக்கலி ஃபாஸ்டர். அரேனா அந்த சைஸ் வந்து என்ன சைஸில் இருக்குன்னு தெரியாது, அதுக்கு ஒவ்வொரு பொசிஷன் மாறும், இந்த மாதிரி தலைவலிலாம் இருக்கும். அண்ட் இன் அ சிம்பிள் லிஸ்ட் ஆர் ஒரு சிம்பிள் மினிமல் சைஸ் இதில் வந்து அரே கூட பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது அரேக்கும் லிங்க் லிஸ்ட்டுக்கும். அரேல கூட லாஸ்ட் பொசிஷன் மட்டும்தான் எடுக்கிறீங்க, இஃப் யூ நாட் டிஸ்டர்பிங் மச் அப்படின்னா அரேவே கூட will work good for a queue or a stack based stuff because you are mostly working on the last element தானே. அதனால் அது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. பட் in general it's a standard practice to use a linked list, right? So and when we talk about all this thing, right, stack, queue, list, so it is really advisable for you to actually write in a code which you know, C or Python or ஒன்றில் எழுதி இந்த ஸ்டாக்குக்கெலாம் குட்டி எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது, which I will share some link at the end of this meeting. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா அது இன்னும் சூப்பராகவே புரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் போகிறோம். ஸோ ஃபார் ஐ கேஸ் லைக் வி ஆர் குட் வித் திஸ் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். குட்டி சம்மரி என்னென்னா, லீனியர் அப்படின்னாலே என்னென்னா இட் ஹாஸ் காட் சம் ஆர்டரிங், நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா ஆர்டரிங் இருக்குது. இதுதான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ நான் லீனியர்னால் ஆப்வியஸ்லி அதுக்கு ஆர்டரே கிடையாது. இது டிப்பிக்கலாக நம்ம ஒரு பஸ் க்ரௌட், இது ஆக்சுவலாக ஒரு காமெடிலையும் வரும். க்யூவில் ஒழுங்காக ஏறினா சிம்பிளாக ஏறலாம், ஆனால் வந்து
கும்பலாக தான் நம்ம போவோம், ஒரு ஆர்டரே இல்லாமல் தான் போவோம், ஒரு நான் லீனியராக தான் இருக்கும். பட் இந்த நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் லைக் இட் இஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நான் லீனியர் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல் ரொம்ப இடத்துல அப்ளிகபிளாக இருக்கிற ஒரு இது. ஸோ அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? நான் லீனியராக இருக்கிற நார்மலாக இந்த ட்ரீயை தவிர, ட்ரீ தான் மோஸ்ட்லி சொல்லுவோம், ட்ரீயை தவிர வேறு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ்? கிராஃப் அடுத்த பாயிண்ட்டை சொல்லிட்டாலே. ஓகே சரி, வேறு மேப், சூப்பர் மேப் இது ஒன்று நான் லீனியர். ஹைப்ரிட், அது என்ன ஒரு ஹைப்ரிட்டு எனக்கும் தெரியல, அது புதுசாக ஏதோ இருக்குது. ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே நீ ஆப்ஜெக்ட் சொல்லலாம் ஹரி. அதனால் வந்து அது நோன்னு சொல்ல முடியாது, எஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆப்ஜெக்ட்னா எல்லாமே ஆப்ஜெக்ட் தான், நான் லீனியராக இருந்தாலும் லீனியராக இருந்தாலும். சாரதா எங்கேருந்தோ கொண்டு வந்துட்டா பார்த்தியா, சூப்பர், வெரி குட். லைக் அது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம் சாரதா. இப்போ நான் ஹை லெவலில் ஐல் ஜஸ்ட் மூவ் ஆன். ஸோ நெட்வொர்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக இப்போது டீட்டெயிலாக பேசும்போது வருவோம். ஸோ ஐ ஜஸ்ட் நீட் 2 people now டு ஃபிகர் அவுட் இந்த நான் லீனியர் எந்த அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையான்ட்டு. நான் யாரோட மைக் நல்லா இருக்கோ, ஹரி நீ உன் மைக் கரெக்டாக இருக்கா? ஹாய் சொல்லு. சார் சூப்பர், அப்போது உன் மைக் கரெக்டாக இருக்குது. ஹூ எல்ஸ், லைக் சாரதா உங்கள் மைக் கரெக்டாக இருக்கா? சாரதா நெட்வொர்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்களே. ஹலோ சாரதா, சாரதாவால் காணும். சரி, நம்ம வந்து அடுத்து சிவானி பிரியா பிடிப்போம். சிவானி பிரியா ஹாய், இருக்கியா? சார் சூப்பர், கிளியராக தான் இருக்குல்ல வாய்ஸ்லாம்? அப்போ ஓகே. ஸோ இப்போது சிவானி பிரியா அண்ட் ஹரி நமக்காக ஒரு குட்டி கேம், 1 minute கேம் தான், அதாவது பெருசாலாம் இல்லை, ஈஸியஸ்ட் கேம், ஆல் யூ கைஸ் நோ ஆல்ரெடி. சாரதா நோ ப்ராப்ளம், நம்ம அது பேரில் சிவானியை பிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ ஹரி வந்து வில் கெஸ் ஆர் வில் ஹாவ் அ நம்பர் இன் இஸ் மைண்ட் 1 to 10. அதை வந்து சிவானி வந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்டு, டைரக்ட் கொஷினே கேட்கலாம், நீ நினச்ச நம்பர் 2 3 அப்படின்னு கேட்கலாம். எத்தனை கொஷின்ஸ் கேட்டு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இல்லை ஓகேவா? இல்லை இது வந்து லெஸ் தென் 5 அந்த மாதிரி எதுவும் கேட்கலாம். ஓகேவா? ரைட்டா ஹரி? ஓகேவா? ஓகே சார். சூப்பர். சரி, நீ வேணால் ஒரு 30 வச்சுப்போம். 30 ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்கோ, ஓகே மைண்டில் வச்சுக்கோ. அண்ட் தென் சிவானி நீ வந்து என்ன கொஷின் வேணால் கேட்கலாம், அந்த நம்பர் நீ கண்டுபிடிக்கணும். ஏதாவது கேட்பாளா காலேஜ்? சிவானி சார் நான் என்ன கேட்டேன்னு புரிஞ்சுதா? அந்த நம்பர் வந்து greater than 20 நோ. greater than 10 நோ. divisible by 3 நோ. divisible by 4 நோ. அந்த நம்பர் 5 நோ. divisible by 2 நோ. 1 நோ. இந்த பையன் என்ன 3.5 ஏதாவது ஞாபகம் வச்சிருக்கியா? இது அந்த நம்பர் divisible by 3 நோ. prime நம்பரா? எஸ். 7 கரெக்ட். சூப்பர்ரா, சூப்பர், வெரி குட். ஆக்சுவலாக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. நான் ரொம்ப சப்பையாக நார்மலாக பேசி டக்குன்னு எடுத்துருவோன்னு பார்த்தேன். அந்த வே ஷிவானி ஆஸ்ட், அந்த வே நீ ஒரு மாதிரி கரெக்டாக அவள் கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரி அந்த ஸ்ட்ரீமில் யோசிச்சு வச்சுருக்கேன். இதில் சிக்காத கொஷினில் ஆல்ரெடி இந்த மாதிரி கேட்பான்னு தெரிஞ்சிச்சேன்னு உனக்கு? இல்லை சார், சும்மா தோணுச்சு சார். ஏன்னா டிப்பிக்கலாக இந்த 5 10 பண்ணால் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம். 7 கரெக்டாக குதர்க்கமான ஒரு நம்பர் வச்சுருக்கேன். சூப்பர், வெரி குட். ஸோ ஐ கெஸ் மோஸ்ட் ஆஃப் யூ அண்டர்ஸ்டுட் லைக் வை வி டிட் திஸ், ரைட்? ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஒரு லீனியராக பண்ணியிருந்தோம்னா இந்நேரத்துக்கு அவள் கேட்டு இதுவே ரொம்ப நேரம் கேட்டுட்டா 30 வாட்டி கேட்டிருக்கோம், ஆர் அட்லீஸ்ட் 7 times கேட்டிருக்கோம். மேபி இஃப் இட் இஸ் லக்கி லைக் 7th timeலே கிடச்சிடலாம். இப்போ நம்ம கேள்வி கேட்டது ஒரு 8 வாட்டி கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நான் லீனியராக சர்ச் பண்ணதுக்கு லீனியராக இருக்கிறதே கூட ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், விச் யூ மே ஃபீல் லைக் திஸ் இஸ் குட்.
பட் இன் ஜென்ரல் ஓவராலாக இன் அ வெரி பிகர் டேட்டா ஸ்ட்ரக்சர் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் இன் அ நான் லீனியர் வே. யூ கைண்ட் ஆஃப் நான் வந்து ஒரு பைனரி சர்ச் ட்ரீ மாதிரி கொண்டு போயிருப்பான்னு பார்த்தேன். ஆனால் அவள் அதையும் தாண்டி சூப்பராக ஒரு இந்த ட்ரீயாக போயிட்டா. ஐ மீன் டிவிசிபிள் பை 3 டிவிசிபிள் பை 4 அப்படின்னு சொல்லி இன்னும் கூட அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் இந்த வே ஷீட் அப்ரோச் திஸ் ப்ராப்ளம் ரைட். ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து அப்படியே அதுலேருந்து அடுத்துன்னு வராது. திஸ் இஸ் ஹவு த ட்ரீ ஒர்க்ஸ். ஸோ ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் யூ கைஸ் ஆல்ரெடி நோ ட்ரீ. பட் இப்போ நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, அழகாக வந்து அதை ரெண்டாக பிரித்து இல்லை அந்த கிளாஸிஃபை பண்ணி 3 டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்த்தது வந்து இட்ஸ் அ சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் அ ட்ரீ. அதில் பைனரி சர்ச் ட்ரீ வந்து பக்காவாக 2 டிவைட் ஆகிறதாவே பேசிகிட்டே வந்ததுனால அது வந்து பைனரி சர்ச் ட்ரீ. இப்போ சிவானி பேசினது வந்து ஒரு ஜென்ரல் ட்ரீயாக இருக்கும். ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து மேபி லெஸ் தென் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு பைனரி மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டிவிசிபிள் பை 3 அது ஒரு 3 ஆப்ஷனாக பிரியுது. ஸோ அங்கேருந்து வந்து இன்னும் மல்டிபிள் ஆப்ஷன்ஸாக பிரியும். ஸோ வந்து ஒரு ஜென்ரல் ஆப்ஷன். பட் இந்த டிப்பிக்கல் பைனரி சர்ச் ட்ரீ வி ஒன்லி டூ இந்த மாதிரி கேள்வியே தான் கேட்டிருக்கோம். இதுக்கு மேலே இது அப்படின்னு கேட்டே வந்தாலே மோஸ்ட்லி பிடிச்சிடலாம். ஸோ இந்த பைனரி சர்ச் ட்ரீ இஸ் அகைன் ஆஸ் த நேம் சஜஸ்ட் இந்த சர்ச்சுக்காகவே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இன் ஜென்ரலாகவே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தாலே அதுதான் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணாலே பை டிஃபால்ட் நம்ம மைண்டே வந்து பிரித்து டிவைட் அண்ட் கான்கர் மாதிரியே தான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ட்ரீ ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ வென் யூ கிரியேட் அ ட்ரீ there will be some condition. Based on that condition the tree will be created. லெஃப்ட் ரைட்டு கிரியேட் ஆகலாம், மல்டிபிள் சில்ட்ரன்ஸ் ஆஃப் நோடு கிரியேட் ஆகலாம். இது எல்லாமே ஒரு கண்டிஷன் வச்சுருப்பீங்க ஒரு நோடு பிரியறதுக்கு. அதை நீங்கள் ரிக்கர்சிவாக பண்ண ஒரு ட்ரீ அழகாக பெருசாகும். ஸோ அது கிரியேட் பண்ணுறது. அதே மாதிரி சர்ச் பண்ணும்போதும் சிமிலர்லி ரிக்கர்சிவாக ஒரு ட்ரீயை ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்குனே சில லாஜிக்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஃபாஸ்டர். அதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பட் ஃபார் நவ் ஆல் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் a tree, as you already know, is a non-linear data structure. And இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது. பட் யூ ஜஸ்ட் சா சூப்பராக ஒரு எக்ஸாம்பிள் சிவானியும் ஹரியும் பண்ணாங்க. வேர் சர்ச் விஷயத்துக்கு அது நல்லாவே யூஸ் ஆகும், பெரிய ஒரு பிகர் டேட்டா ஸ்ட்ரக்சரை. அண்ட் அதில் வந்து பைனரி சர்ச் ட்ரீ இஸ் அ வெரி ஃபேமஸ் ஒன். எதையுமே ரெண்டாக பிரித்து பார்த்து பண்ணால் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் ஒன். இதில் முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஹவு டு ஐ ட்ராவல்ஸ் அ ட்ரீ. அந்த ட்ரீலேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. பைனரி பிஎஸ்டி இஸ் அ வெரி பேசிக் அண்ட் ஃபன் ஃபேமஸ் ட்ரீன்னு வச்சுக்கோங்க. அதை தாண்டி நிறைய இருக்குது. அந்த ஒரு ட்ரீயோட டைப்புக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரீ வந்து எப்படின்னா லெஃப்ட் மோஸ்ட் நோட்லேருந்து கம்மியான நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 25, 30, 35, 40, தென் கீழே இதோட லெஃப்ட் கீழே வரும் 45, 50, 60. ஸோ இந்த ட்ரீ ஆல்வேஸ் த லெஃப்ட் மோஸ்ட் வந்து த லீஸ்ட்டாக இருக்கும், ரைட் மோஸ்ட் வந்து த பிகராக இருக்கும். ஸோ கிவன் அ நம்பர். ஸோ இந்த சார்ட்டிங் ஈட்டிங் இதுக்கு எல்லாமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வி வில் see it. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட். ஸோ ட்ரீ வந்து முடிஞ்சு. ஸோ வி ஹேவ் 5 more minutes லாஸ்ட். அதனால் நம்ம கொஞ்சம் டக்குன்னு போவோம். கிராஃபுக்கு இப்போ தான் வந்து யார் சொன்னது, நம்ம இதில் சுப்ரவர்த்தி சொன்னாலே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் வருவோம் அப்படின்ட்டு. ஸோ சாரதா சொன்னாங்க இல்லையா. ஸோ இந்த காமெடி எந்த படத்தில் இருக்கு ஞாபகம் இருக்கா? யாருக்கும் இந்த காமெடி தெரியுமா? வெண்ணிலா கபடி குழு. எஸ், சூப்பர். ஸோ அதில் வந்து இவர் கேட்பாங்க, யார் உங்கள் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்பாங்க. ஸோ விச் இஸ் மோஸ்ட் ஆஃப் யூ கைஸ் மைட் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போதெல்லாம் இங்கே ஃபேமிலி ஃபங்க்ஷன் போயிருப்பீங்க. அதுக்கு வந்து உங்கள் அப்பாவோடைய சித்தப்பாவோட தூரத்து மாமாவோட ஒன்று விட்டு தம்பியோட அப்படின்னு சொல்லி எங்கேயோ பிடிச்சிட்டு வருவாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை ரைட். ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ கைஸ் வுட் ஹவ் ஹேட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த மாதிரி காமெடியாக தான் இருக்கும். எங்கன்னு கேட்டதுக்கு எங்கேயோ சுற்றிட்டு வந்து அதுதாங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்னா. ஸோ தட்ஸ் அ வே எனி ரிலேஷன்ஷிப் ஒர்க்ஸ் இன் அ ஃபேமிலி. அண்ட் that complex relationship cannot be represented by any of our previous data structures. அது வந்து எனக்கு இன்னும் வரைக்குமே வந்து என் ஃபேமிலியில் யாரோ டக்குன்னு பார்த்தாங்கன்னா இவங்க எந்த லெவலில் கனெக்ட் ஆகிறாங்கன்னே தெரியாது. இட்ஸ் ஆல்வேஸ் ஐ ஃபீல் இட் இஸ் ஆல்வேஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஒன். அண்ட் டிப்பிக்கலி லைக் இஃப் யூ ஹவ் சீன் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, அந்த மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் காட்டுறாங்கல்ல, செகண்ட் கனெக்ஷன்லாம் லிங்க்டின்ல காட்டுவாங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் கனெக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து ஹவு தே கேன் டூஸ் பேஸ்ட் ஆன் அ கிராஃப். ஸோ கிராஃப் அண்ட் ட்ரீ டிப்பிக்கலி எங்கே பெருசாக டிஃபர் ஆகுது அப்படின்னா, அந்த ட்ரீ வந்து ஒரு நம்ம இப்போ ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம்ல, ஃபேமிலி ட்ரீன்னு சொன்னால் இட் இஸ் ஆல்வேஸ் ஈஸியர். இப்போ எங்கள் தாத்தா இருந்தால் தாத்தா கீழே அப்படியே வந்தாங்க அத்தை அப்படின்னு சொன்னால் ஈஸி. பட் ஆனால் இந்த மாதிரி கேஸில் வேறு லைக் ஒன்று விட்டு இது அப்படின்னு போகிறதுல தெர் இஸ் நோ சிங்கிள் ட்ரீ ஆர் சிங்கிள் நோட் ஆன் டாப், மல்டிபிள் நோட், சிங்கிள் ரூட் நோட் வெர்சஸ் நோ ரூட் நோட்
ரைட். ஸோ கிராஃப் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபுல் 2Dயில் இருக்கும். அண்ட் தென் தேர் வில் நாட் பி எனி ஸ்டார்டிங் பாயிண்ட். எவ்ரி திங் இஸ் கனெக்டட் டு எவ்ரி திங். ஸோ ட்ரீயில் பார்த்தா ட்ராவல்ஸ் பண்ணுறது ஒரு சிங்கிள் பார்ட்டில் ட்ராவல்ஸ் பண்ணுவீங்க. கிராஃபில் பார்த்தா மல்டிபிள் பார்ட்ஸ் இருக்கும். அதே ரிலேஷன்ஷிப்பை வேறு டைரக்ஷன்லையும் சொல்ல முடியும். இவங்க பொண்ணு வீட்டு சைடுக்காக வந்தாலும் கனெக்ட் ஆகும், பையன் வீட்டு சைடு வந்தாலும் கனெக்ட் ஆகும்னு சொல்லி எல்லா சைட்லையுமே கனெக்ட் ஆகும். ஸோ தட்ஸ் கால்ட் அ கிராஃப். அண்ட் ஆல்சோ கிராஃபுக்கு வேறு எதாவது எக்ஸாம்பிள் இருக்கலாம். நம்ம நான் சொல்கிறது முன்னாடி ஐ தாட் லைக் ஐ வில் ஆஸ்க் யூ கைஸ் ஸோ தட் யூ கைஸ் கேன் கிவ் மீ எக்ஸாம்பிள்ஸ், ரைட்? ஸோ ஐ திங்க் ரைட் நோ வி அண்டர்ஸ்டுட் அ பேசிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் வாட் இஸ் அ ட்ரீ அண்ட் வாட்ஸ் அ கிராஃப் அண்ட் வேர் வி வில் பி யூஸிங் திஸ் டூ டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த அளவு பார்த்துருக்கோம். அப்படியே ஸ்லோவாக வந்து ப்ராசஸ்க்குள்ளே வரும். பட் ப்ராசஸ்க்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் எனி அதர் எக்ஸாம்பிள்ஸ் யூ கைஸ் திங்க் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஐ மீன் டேட்டா ஸ்ட்ரக்சர் கேட்டேன், கிராஃபை பற்றி எனி அதர் எக்ஸாம்பிள்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ஸை தாண்டி. ரொம்ப டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு இது இருக்குது. இந்த ஒரு கொஷின் மட்டும் தான் ஆன்சரே வரலையா? எப்போவுமே அடித்து தள்ளுவீங்களேடா. இல்லை நான் பேசுறதெல்லாம் கேட்குதா? ஹலோ, எஸ் கேட்குதுல்ல? ஓகே ஓகே, சூப்பர். டிஸ்டார்ட் ஆகும். சூப்பர். கூகுள் மேப்ஸ் வெரி குட். ரூட்ஸ் பிட்வீன் 2 places. ஸோ தட்ஸ் வேர் லைக் யூ ஃபிகர் அவுட் கிராஃப்ஸ், ரைட்? கிராஃப்ஸ் ஆப்வியஸ்லி ஹேவ் மல்டிபிள் நோட்ஸ். நீங்கள் இங்கேருந்து ஒரு ரூட் போனால் இந்த வழியாக போகும், அந்த வழியாக போகணும் இருக்கும். அது வந்து 2-3 ரூட்டு சஜஸ்ட் பண்ணும், ரைட்? ஸோ தட்ஸ் த ஹோல் கூகுள் மேப் ரவுட்டிங் இஸ் ஒர்க்கிங் பேஸ்ட் ஆன் கிராஃப், ரைட்? அண்ட் நீங்கள் உள்ளுக்குள்ளே இந்த டேட்டா பேஸ், இந்த SQL இதெல்லாம் படிக்கும்போது தட் இட்ஸ் அ ஹோல் நியூ ஸ்டஃப் கால் GraphQLன்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் போனீங்கன்னா இந்த கிராஃபோட டேட்டா ஸ்ட்ரக்சர் எந்தளவுக்கு செம்ம ஈஸி அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தெரியும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹோல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த நான்-லீனியர் ட்ரீ அண்ட் கிராஃப் வென் கம்பேர்ட் டு அதர்ஸ். கிராஃப் நல்லாவே காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஏன்னா நிறைய கனெக்ட் ஆகுதுட்டு. பட் இந்த காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஏன் வந்துச்சுன்னு ஃபண்டமெண்டலாக பொருந்திட்டு வந்தோம்னு வச்சிங்களேன், அதனால் நம்ம லைஃப் எவ்வளோ ஈஸியாக ஆகுதுன்றதே தெரியும். நீங்கள் கிராஃப் இல்லாமல் வேறு ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு ஏதோ ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க. அதே போல் கிராஃப் வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது சிம்பிள் இந்த ரூட்ஸ்லாம் டிஃபைன் பண்ணுறது அரேலாம் வச்சு பண்ணால் முடிஞ்சிருக்காது. கிராஃப் வச்சு பண்ணும்போது இட் வில் பி ஸோ ஈஸியர், ரைட்? ஸோ வென் அகைன் ஆஸ் ஐ செட், when you apply a data structure for a specific problem and see the result, then only we will really feel it. Otherwise புக்கிஷாக டெஃபினேஷனாக ஈஸியாக சொல்லிடலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்கும்போது கூட நீங்கள் டக்குன்னு சொல்லிடலாம், இட் இஸ் வெரி ஈஸி. பட் அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு மறக்காது, லைஃப்லாம் மறக்காது, ரைட்? ஸோ தட்ஸ் வாட் வி வில் ட்ரை டு டூ. அது நானும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் யூ கேன் ட்ரை இட் ஆன் யுவர் செல்ஃப், ரைட்? ஸோ வி வில் கோ இன்டு ஆக்ஷன் அண்ட் தென் ஐம் ஜஸ்ட் குயிக்லி கோ த்ரூ திஸ் அல்காரிதம்ஸ் ஃபர்ஸ்ட். டைம் அவ்வளோ இல்லைன்றதுனால கொஞ்சம் லைட்டாக ஹை லெவலில் மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஓடிடலாம். ஸோ யூ ஆர் ஃபிட் வித் டேட்டா. மொத்த டேட்டாவும் நல்லா சாப்பிட்டு அந்த கரடி மாதிரி படுத்துட்டு இருக்கோம், அவ்வளோ டேட்டா இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும், ரைட்? ஸோ தட்ஸ் வை வி ஹாவ் அல்காரிதம்ஸ். அண்ட் வாட் இஸ் அன் அல்காரிதம்? இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ண அவசியம் இல்லை. இட்ஸ் இஸ் வெல் நோன் திங். லைக் இட்ஸ் அ சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராசஸ். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிஃபைன்டு ஸ்டெப்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் அல்காரிதம், ரைட்? அண்ட் டிப்பிக்கலி வென் யூ சே அன் அல்காரிதம், நம்ம அல்காரிதத்தில் என்னெல்லாம் எதிர்பார்ப்போம்? ஒரு ப்ராசஸ்ன்னு பார்த்துட்டோன்னா அந்த ப்ராசஸை பல லைஃப்பில் ஒவ்வொரு இதுலையுமே பார்த்துட்டே தான் இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் வி வில் சி. மினிமல் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் அ ப்ராசஸ். என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒரு ப்ராசஸ்னு ஒன்று இருக்குப்பா, ஏதோ ஒரு இன்புட்டை கொடுக்குறீங்க, அவுட்புட் வருது, அதை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? ரிசல்ட் வரணும். ஆமாம்ப்பா, கொடுத்த கொஷனுக்கு ஆன்சர் சொல்லி பாருங்க, வெரி குட், ஓகே. அப்புறம் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட், வெரி குட் பாலா. கௌஷிக் அதான் சொல்கிறான். வேறு என்ன? ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஆதி சொல்கிறாரு, வெரி குட். கோஸ் ஆஸ் பிளான்ட், எஸ். நினச்ச மாதிரி வரணும், அது பாட்டு வேறு ஏதோ போட டைமு, ஃபாஸ்ட் அண்ட் டைம், எஸ். எரர் வராமல் ரிசல்ட்டு, வாழ்க்கை அவ்வளோ ஈஸியாக இருக்குமா தெரியல. பட் தட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன், வெரி குட். ஹேண்டில்ஸ் இன்வாலிட் இன்புட்ஸ், சூப்பர். சாரதா நல்லாவே கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறா, வெரி குட். செல்ஃப் பெனிஃபிட், ஆப்டிமைஸ்டு ப்ராசஸ், இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஹேண்டில்ஸ் இன்வாலிட் இன்புட்ஸ் இஸ் ஆல்சோ ஒன் கூல் திங். என்னென்னா, நான் பாட்டுன்னு ஒரு விஷயத்துக்கு இப்படி ஒர்க் ஆகும்னு தெரியுது, திடீர்னு இப்போ என் வீட்டில் வந்து நிறைய கரண்ட் வந்தால் என்ன ஆகும்
அப்படின்னா நீங்கள் ஸ்டெபிலைசர்னு ஒரு வேலை வச்சுருக்கீங்க விச் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேண்டில்ஸ் தட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எட்ஜ் கேசஸ் எல்லாம் வந்தால் அட்லீஸ்ட் டிவி உடையாமல் பார்த்துக்குது இல்லையா. ஸோ அதுவும் வந்து உங்கள் ப்ராசஸ் கிட்டே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. நார்மலாக நான் சொன்ன வேலை தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, நான் தெரியாமல் வேறு ஏதாவது சொன்னாலும் நீ அது அட்லீஸ்ட் அவுட்புட் தரையோ இல்லையோ உடையாமையாவது இரு அப்படின்ட்டு. ஸோ which is a wonderful answer. And then these are basic expectation இல்லையா. ஸோ ரொம்ப மினிமலாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கணும், எக்ஸ்பெக்ட் ரிசல்ட்டை கொடுக்கணும், அண்ட் தென் கம்மி கான்ஸ்டன்ட்டில் வரணும். நம்ம ₹1 கொடுத்தா இப்போ வந்து ₹100 கொடுத்தா எனக்கு 100 GB கொடுத்தானா சூப்பராக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு கம்மி கன்ஸ்டன்ட்டில் கம்மி மெமரியில் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இஃப் யூ டேக் எனி கம்ப்யூட்டர், இஃப் யூ ஆர் பையிங் அ கம்ப்யூட்டர் ஆர் மொபைல் ஆல்சோ, ரெண்டு விஷயம் தான் மோஸ்ட்லி பார்ப்போம். பேட்டரியை தாண்டி ஸ்க்ரீன்ஸ்லாம் இருக்குது, பட் மோஸ்ட்லி நம்ம பார்க்குறது என்னன்னா மெமரி, எவ்வளோ GB மெமரி இருக்குது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடும், இவ்வளோ தான் ரைட்டா. ஸோ கம்ப்யூட்டிங் ஆர் அ ப்ராசஸ் ஃபண்டமெண்டலி இஸ் டிஃபைன்ட் பை primarily by these two things. Apart from that there are other things also. எஃபிஷியன்சின்ற வேர்டே வந்து இந்த ரெண்டுத்தில் தான் வருமே. என்னென்னா டைம் பேஸ்ட் எஃபிஷியன்சியா, மெமரி பேஸ்ட் எஃபிஷியன்சியா, இவ்வளோ தாங்க ரைட். ஸோ அந்த எஃபிஷியண்ட்டாக பண்ணுற ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றலாம் we will see. இப்போ ஹை லெவல் அகைன் I said clear input and output, correctness, efficiency, finiteness and simplicity. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து அது சிம்பிளிசிட்டினா என்னென்னா சிம்பிளாக இருந்தால் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். காம்ப்ளெக்ஸாக கேரக்டிக்காக இருந்தால் நீங்கள் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அந்த ப்ராசஸை. அது அந்தந்த இன்புட்டு தான் ஒர்க் ஆகும். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இன்புட் வந்தால் அது எப்படி ஒர்க் ஆகும்னா இட் கேன் ஒன்லி பி டன் பை சிம்பிளிசிட்டி. ஃபைனட்னஸ்னால் இட் வில் பி இதே ரிசல்ட் ஆஃப் இன்புட்டு இதே அவுட்புட் தான் வரணும். இன்றைக்கி இந்த அவுட்புட் கொடுத்துச்சு, நாளைக்கு வேறு ஒரு அவுட்புட் கொடுத்துச்சுன்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட், அது என்ன மாதிரி டப்பான்னு தெரியாது இல்லையா. டைம் பேஸ்டாக மாறக்கூடாது, தட்ஸ் கால் ஃபைனட்னஸ். ஸோ தெர் ஆர் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. நம்ம இப்போ ஹை லெவலில் இதை தான் பேசியிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் யுவர் சிலபஸ். அண்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்ட்னஸ்ன்னு எடுத்தால் இந்த கரெக்ட்னஸை எப்படி ஒரு அல்காரிதத்தை கண்டுபிடிக்கலான்னே நிறைய ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ஸில் பார்க்கலாம். ஓகே ஸோ இது நான் ஆக்சுவல் நடுவில் வச்சுருந்தேன், அது லேட்டாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்லைட். ஸோ டிப்பிக்கலி அ ப்ராசஸ், இந்த மாதிரி ப்ராசஸ் இருந்தால் வி ஹேட் தட் ப்ராசஸ் ரைட். ஸோ யூ கைஸ் நோ திஸ் மூவி, என்ன மூவி தெரியுமா? சுட்டோபியா. பரவாயில்ல, என்ன மாதிரி பொம்மை படம் பார்க்குற மக்கள் இருக்கீங்க. ஓகே, ஸோ சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கரெக்டாக வரணும். நம்ம நினைக்கிற நேரத்தில் ஃபோட்டோ எடுக்காமல் வேறு டைமில் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அது ஸ்லோவாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்குது. அதே சமயத்தில் எஃபிஷியண்ட்டான ப்ராசஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அது இப்படி இருக்கும். இந்த பரோட்டா சுட்டுக்கு போகிறது தெரியல, இது நேரில் பார்த்துருக்கீங்களா? அது பார்த்துருக்க மாட்டேங்குது. ஸோ பாயிண்ட் இஸ் லைக், ஓ பார்த்துருக்கியா, அது சூப்பராக. ஸோ இங்கேருந்து அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு இது நார்மலான ஒரு ப்ராசஸாக பார்த்தா இட் வில் டேக் லாட்ஸ் ஆஃப் டைம். பட் திஸ் கை இஸ் வெரி யூஸ்ட் அண்ட் ஒரு மாதிரி ஆப்டிமலாக அந்த இதை யூஸ் பண்ணுறாங்க. இங்கேருந்து ஒருத்தர் நின்றுட்டா அங்கே வச்சுக்கிட்டா டக்குன்னு அடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ குயிக் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ், லைக் ஆஸ் வி செட், லைக் மெமரி அண்ட் ப்ராசஸிங் பவர், இது ரெண்டு இருந்தாலே சூப்பராக இருக்கும் அப்படின்னு பேசணும் இல்லையா. பட் அது ரெண்டு இருந்தால் மட்டும் என்ன பெருசாக சாதிச்சிருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் 2 different computers. ஒன் இஸ் வித் ஒரு கொஞ்சம் 10 billion instructions per second பண்ணக்கூடிய ரொம்ப ஃபாஸ்டர் கம்ப்யூட்டர் பி வந்து ஒரு குட்டி கம்ப்யூட்டர். 10 million instructions பண்ணும், அந்தளவு ப்ராசஸிங் ஸ்பீட்லாம் இல்லை. பட் இங்கே நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட் பண்ணுறேன், இந்த இடத்துல நான் வந்து ஒரு மெர்ஜ் ஷார்ட் பண்ணுறேன் ரைட். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட்டுக்கு மெர்ஜ் ஷார்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்லாம் we will see. பட் ஹை லெவலில் வாட் we are trying to say is கம்ப்யூட்டர் பி வந்து ரொம்ப கம்மி பவர் உள்ள ஒரு கம்ப்யூட்டர், ஆனால் அதுக்கு நான் வந்து நிறைய நம்பர்ஸ் ஆஃப் இன்புட்டை கொடுத்து சார்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறேன். தட்ஸ் இட் வில் யூஸ் சம் அல்காரிதம் டு சார்ட் தட் நம்பர். தட் அல்காரிதம் இஸ் மெர்ஜ் சார்ட். சிமிலர்லி கம்ப்யூட்டர் ஏ கிட்ட வந்து ரொம்ப பவர்ஃபுல் கம்ப்யூட்டர், அந்த அதுக்கு 10 million நம்பர்ஸ் தான், கம்மி நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். அதை வந்து அதையும் இதே மாதிரி அரே சார்ட் பண்ண சொல்கிறேன். பட் கம்ப்யூட்டர் ஏ இஸ் வெரி ஸ்லோ, ஈவன் தோ அது செம்ம ப்ராசஸராக இருந்தாலும். இதை நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. ஐ ஹேவ் ஆக்சுவலி இந்த மேக் வெர்சஸ் விண்டோஸ் டிபேட் வரும்போது நான் இந்த டாப்பிக்லாம் நான் அடிக்கடி வரும். ஸோ த வே சிஸ்டம் இஸ் டிஃபைன்டு ஃபார் எஃபிஷியன்சி, இட் இஸ் நாட் ஜஸ்ட் நம்பர்ஸை தாண்டி அது எப்படி எல்லாம் சேர்ந்து ஒர்க் ஆகுது, என்னென்ன அல்காரிதம் யோசிச்சு ஒர்க் ஆகுதுன்றலாம் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸில் தான் இருக்குதுன்னு சொல்லுவோம். அதில் வந்து திஸ் இஸ் ஒன் கிளாசிக் எக்ஸாம்பிள் ரைட். ஸோ பிகாஸ் ஐ யூஸ்ட் மெர்ஜ் சார்ட் இஸ் பேசிக்லி இந்த ட்ரீ பேஸ்ட் தான் மோஸ்ட்லி இருக்கும், இந்த பைனரி ட்ரீ பேஸ்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அதோட ஸ்பீடே பார்த்தீங்கன்னா இஸ் மென்ஷன் n log n, இந்த ட்ரீ பேஸ்டாக இருந்தாலும் லாக்ன்ற அந்த இது வந்துடும். இந்த நொட்டேஷன்லாம் வி வில் டாக் இன் டீட்டெயில், இந்த லாக் என்ன இது என்னென்னலாம். பட் த பாயிண்ட் இஸ் த ஓவரால் கம்ப்யூட்டேஷன் டைம் வந்து இந்த ஒரு நம்பர்ஸில் தான் இருக்கும்.
இது வந்து இவ்வளோ நம்பர்ஸில் ஒரு 10 இன்புட்னா 10 ஸ்கொயர் அவ்வளோ டைம் ஆகும். இதுனா log n into n அவ்வளோ டைம் தான் ஆகும், ரைட்? ஸோ தி ஐடியா இஸ் யுவர் processor, your memory தாண்டி the way you process that input matters, and that's exactly why DSA matters, the algorithms are matters, right? So that's where இதை நம்ம ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிளாக பார்த்துட்டோம். இது இப்போ கரண்ட்லி இந்த விஷயம் தான் இப்போ பெரிய லெவல் ஹாட் டாப்பிக்காக இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு யாரும் சொல்ல முடியுமா? அதாவது ரொம்ப டைம் எடுத்துகிட்டே இருக்குது, இது நம்ம குறைக்கணும், இல்லைன்னா வந்து ரொம்ப பெரிய லெவலில் பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கோம்ல. அது எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? எந்த ஸ்பேஸில், எந்த இடத்துல? நம்ம எல்லோரும் தெரிஞ்ச ஒரு இந்த கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற மிகப்பெரிய ஹை டெக்னாலஜி ஒரு விஷயத்தில் இந்த ப்ராசஸிங் பவர். எஸ், ChatGPT அவன் ஒரு நாளைக்கும் அவனோட யூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸிங் பவர் இஸ் ஸோ ஹியூஜ். அண்ட் ஆல்சோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த பவர், அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அந்த இதில் வந்து இந்த மைனிங்கில் எவ்வளோ ப்ராசஸிங் பவர் போகுதுன்ட்டு. ஸோ அண்ட் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஆன் லைக் அட் பெட்டர் அல்காரிதம். இப்போ நீங்கள் பிட்காயின் பார்த்தீங்கன்னாலும் ஃபண்டமெண்டலாக அந்த வே இட் ஒர்க்ஸ், தட் அல்காரிதம் டேக்ஸ் லாட்ஸ் ஆஃப் memory and they are trying to change that algorithm. பிட்காயின் மாற்ற முடியுமான்னு தெரியல, பட் ஈத்ரியம்லாம் வந்து இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்லேருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. சூப்பர். இவங்க நிறைய தெரியுது அவங்களுக்கு. அண்ட் ஐ பிலீவ் லைக் ஒரு 10-20% மக்களுக்கு தெரியும், மிச்ச மக்களுக்கு தெரியலனா they can also understand. So they move to proof of stake, right? So which is basically simple algorithm. They just changed an algorithm and it saved billions and billions of dollars. And that's the way the world works. யாரோ ஒருத்தர் ஒரு ஓரமாக உலகத்தில் சின்ன ஒரு அல்காரிதம் மாற்றினா உலகமே மாறும். ஸோ அந்த அல்காரிதத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது. அண்ட் ChatGPT எடுத்து பார்த்தீங்கன்னா 2017 வரைக்கும் இந்த வே இட் ஒர்க்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் சம் நியூரல் நெட்ஒர்க்ஸ், இந்த RNN அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறமா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு ஒரு அல்காரிதம் வந்துச்சு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அல்காரிதம் இஸ் வேர் லைக் இட் சேஞ்ச் எவ்ரி திங். ஸோ ஆஸ் யூ ஆர் லேர்ன் லாட், ரைட்? ஸோ நீங்கள் அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, டீப்பாக படிக்கிறதுக்கான அந்த ஒரு சம தேர்ஸ்ட் இருக்குன்னா, ஐ ரியலி மேபி தேர்ட் இயர் ஃபைனல் இயரில் இந்த ஏஐலாம் படிக்கிறீங்க, நல்லா படிக்கிறீங்கன்னா ஐ ரியலி சஜஸ்ட் யூ கைஸ் டு செக் தட் பேப்பர், டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி கூகுள்லேருந்து ஒரு பேப்பர்லாம் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சு எல்லாத்தையும். ஸோ அது வந்து வித் மினிமல் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேயே இப்போ கரண்ட்லி இந்த லாஸ்ட் 1 year there are so many advancements where they are trying to improve that algorithm on top of it. Attention is all you need. Yes. So that's the core of that algorithm itself. Attention is all you need, right? So அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்ற அந்த அல்காரிதமே வந்து now they are trying to make it efficient because it is consuming so much of resources, right? So which you have seen in papers, like ஒரு நாளைக்கு இவ்வளோ தண்ணி குடிக்குது, இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி எடுக்குது அப்படின்லாம், ரைட்டா? ஸோ that's why an algorithm is so important, right? So I will just pause for a while and just try to understand from you guys what are the algorithms you have seen. நம்ம ஃபைனலாக கொஞ்சம் டைம் தாண்டி போயிட்டோம், பட் 5 more minutesல லாஸ்ட் ஸ்லைடே தான். இங்கே கொஞ்சம் லாஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு we will stop it. What are the algorithms you guys have seen in real life? சும்மா குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ் எதாவது இருக்கா? இவ்வளோ பொறுமையாக யோசிக்கிற மக்கள் டக்குன்னு சொல்லுவீங்களே. IRCTC டிக்கெட் நேற்று நாமக்கல்லேருந்து கிளம்பி வந்தல, அந்த ஃபீல் உனக்கு தெரியுது எனக்கு. வாழ்க்கையே ஒரு அல்காரிதம் தான் சார். ஆதியோட பாயிண்ட்டே தான். காலையில் பல்லு வரைக்கும் தூங்குற வரைக்குமே ஒரு அல்காரிதம் தாங்க. வெரி குட் ராது. யூடியூப் அல்காரிதம், எஸ், சூப்பர். கௌஷிக் இந்த கிரிப்டோ சைபர் செக்யூரிட்டி விட்டு வர மாட்டான். நார்மல் லைஃப்பில் என்ன பார்க்குறேன், யூடியூப் அல்காரிதம் இஸ் குட், வெரி குட். அப்புறம் சூப்பரா அயான், வெரி குட். ரெசிபி ப்ரிப்பரேஷன் அதுவே ஒரு அல்காரிதம் தான் கண்டிப்பாக. அந்த குக்கிங்கே ஒரு மிகப்பெரிய அல்காரிதம் தான் இஃப் யூ ஆஸ்க் மீ. ஃபைண்டிங் அ புக் இந்த லைப்ரரி, நல்லா படிக்கிற பொண்ணாக இருக்கா ஹரி. அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இருக்கு ஹரிஷ், வெரி குட் ஹரிசங்கர். TNE அட்மிஷன் ப்ரொசீஜர் அதுவே அதுக்கே ஒரு அல்காரிதம் எதிர்ப்பான, அது ஒழுங்காக எதிர்க்காங்கன்னு தெரியல. பட் ஐ ஹோப் தட்ஸ் இந்த ரேங்கிங் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அதுவே ஒரு அல்காரிதம் தான் நினைக்கிறேன்.
கெட்டிங் பர்மிஷன். ஆதி அப்போதுலேருந்து அவன் கொடுக்குற எக்ஸாம்பிள்லாம் சார் அஃப்மேன் அல்காரிதம் ஃபார் கம்ப்ரெஷன் ஆஃப் டேட்டா. இந்த பரிஷ்டா கண்ணதாசன் அவங்கள நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும். அநியாய டீட்டெயிலாக அந்த அஃப்மேன் அல்காரிதத்தை பார்த்துட்டு நானே வந்து சரி அப்புறமா படிக்கலான்னு விட்டுட்டோம். அது எங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டீங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் அதை பார்க்கலாம். வெரி குட். ஸ்விட்சிங் டேப்ஸ் வித் பிளேயிங் அண்ட் ஸ்டடிங். செம்ம டிஃப்ரெண்ட் மிக்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தான். அயான் அண்ட் தென் ஆதி இவனுங்கெல்லாம் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ்லாம் பெஜராக இருக்குது. அண்ட் அதர் ஃபோர்ஸ் வாஸ் கிவிங் லைக் கோர் டெக்னாலஜி பேஸ்டாக அநியாயமாக கொடுக்குறீங்க. அண்ட் ஹரிசங்கர்லாம் வந்து அப்படியே லைஃப் பேஸ்டாகவே கொடுக்குறான் நிறைய. கெட்டிங் ட்ரெயின் டிக்கெட். எஸ், கெட்டிங் ட்ரெயின் டிக்கெட் வந்து இந்தியன்ஸில் ஒருத்தனுமே ஃபீல் பண்ணுவோம். அல்காரிதம் கேட்டால் முதல்ல அவன் ஃபீல் பண்ணுறது அதாவது தான். அந்த தெர் இஸ் சார் கொடூரமான ஒரு அல்காரிதம் இருக்குது ஆக்சுவலாக. இஃப் யூ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் அது ஐ சர்ச் அண்ட் சென்ட் யூ தோஸ் திங்ஸ். இந்த புக்கிங் ஐஆர்சிடிசி புக்கிங்கில் the way the seat is allocated for you, right, அந்த பர்த் கிர்த்து எல்லாம் பேஸ் பண்ணி அதுக்கே நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கேட்டாலே செம்மையாக இருக்கும். ஃபில்லிங் ஃப்ரண்ட் பேஜ் இன் செமஸ்டர் எக்ஸாம். அதான் முடிய போதில் நாளைக்கு ஒரு எக்ஸாம். இன்னும் அந்த மோட்லேயே இருக்கீங்க. வெரி குட். சரி, எனிவே ஐ திங்க் we are on top of time. So seriously it is really interesting. Again, more than என் ப்ரெசன்டேஷன் தாண்டி நான் நீங்கள் சொல்கிற ஆன்சர்ஸ் தான் I enjoy a lot. The way you guys think is always cool, right? So what next? So I'll just pause for a while. Any questions now so far? சூப்பர். கௌஷிக் எல்லாமே கிளியராக இருக்குன்றனால கொஷின்ஸே இல்லைண்டா. வினீத், எஸ் வினீத், யூ வாண்ட் டு ஆட் எனிதிங்? ஆக்ஷன் பண்ண முடியலையா? ஆக்ஷன் அதான் இப்போ வந்து தியாக வந்து ட்ரெய்லர் வந்து காமிச்சிட்டாரு. ஸோ மெயின் பிக்சர் வந்து நம்ம அப்கமிங் செஷன்ஸில் வில் ஃபிகர் பண்ணும். ஸோ லைக் ஹோப் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் லைக் ஒரு ஓவரால் வியூ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாட் அஸ் அ டெக்னிக்கல் ஓவர் வியூ, பட் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட எப்படி, ஏன்னா அல்காரிதம் படிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா காலேஜில் அப்படிதான் மோஸ்ட்லி வந்துட்டு தியரி கிளாஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்னா அப்போ படிக்கிறப்ப பெருசாக தெரியாது. பட் ஒன்ஸ் அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் புரிஞ்ச அப்புறம் தான் வி கேன் கோ வித் தி ஆக்சுவல் எப்படி அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதை இன்னைக்கு தியாக வந்துட்டு ஓவர் வியூ கொடுத்துட்டாரு. ஸோ என்னெல்லாம் இருக்குது, இப்படிலாம் அல்காரிதம்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுறோம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வித் அ லிமிட்டட் ஆடியன்ஸ் லைக் ஓவர் லைக் இன்னும் அதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வருதுங்கிறத பார்த்துட்டு வில் கோ வித் தி ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன். பட் அகெயின் அந்த டெக்னிக்கல் வே ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷனே நம்ம இன்னும் கொஞ்சம் லைவ்லியாக எப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறத வில் டிஸ்டெக்ட். ஸோ அந்த மாதிரி செஷன்ஸ் தான் உங்களுக்கு அப்கமிங். ஏன்னா அதில் தியாக சொல்ல மாதிரி லைக் மோர் தென் 10 மாடியூல்ஸ் இருக்குது அனாலிசிட்டி சிலபஸில். அதை எப்படி கவர் பண்ணுறது, ஏன்னா ஒரு 5 மாடியூலுக்கு அப்புறம் எங்களுக்கே அது எல்லாம் தெரியாது, அந்த லெவலில் தான் இருக்குது. ஓவரால் வந்துட்டு அந்த செட் ஆஃப் மாடியூல்ஸே நாங்களே திருப்பி எல்லாத்தையும் ரெஃப்ரெஷ் பண்ணி லைக் வாட் எவர் வி நீட் டு எல்லாம் பார்க்கணும். See, like upcoming sessions-ல ஒரு கைண்ட் ஆஃப் என்கேஜ் செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வித் டெக்னிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத கேட்டுணும். அண்ட் தேங்க்ஸ் அயன் ஃபார் மென்ஷனிங் மீ அண்ட் காலிங் மீ அவுட். ஓகே, ஆமாம், தேங்க்ஸ் அயன். ஏன்னா நான் மறந்துப்பேன். நான் வினித் அப்பயே சொன்னேன், நான் கடைசி 5 minutes நீ பேச பண்ணுறான்ட்டு. ஏன்னா நீ பிகாஸ் ஹி ஹாஸ் டு பி இன்ட்ரடியூஸ், நீங்கள் அடுத்து அவர் தான் கிளாஸ் எடுப்பான்றதுனால. பட் ஆஸ் யூஷுவல் நான் கொஞ்சம் ஒரு ஃப்ளோவில் போனால் மறந்துடுவேன். வினித்திட்ட பல வாட்டி இதை வேலை பண்ணியிருக்கேன். So very good, thanks. So again, when is the next class, right? So what we going to do is, இப்போ நம்ம 60 பேர் இருக்கோம், கொஞ்சம் க்ளோஸர் குரூப்பாக இருந்தால் பெட்டராக இருக்குன்றது ஃபீல். அண்ட் we will try to figure out a way to shortlist people. அதுவே இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணல. I have few ideas. I will talk with Vineet and other people, volunteers கேட்டலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு we'll figure out, and then we'll figure out a defined topic. ஏன்னா இது கொஞ்சம் நிறைய கண்டென்ட்டும் இருக்குது. இப்போ நம்ம நிறைய உங்களுக்கு கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி பேசினாலும் போர் அடிச்சிடும். நம்ம இன்றைக்கி பேசின மாதிரி கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக ஜாலியாகவும் பேசணும். ஸோ அதனால் இது கொஞ்சம் பிட் சேலஞ்சிங், ரைட்? ஸோ வி வில் டேக் சம் டைம். டைம்னா நெக்ஸ்ட் வீக்கே கூட பண்ணலாம், இல்லை அடுத்த வீக் பண்ணலாம், ரைட்? ஸோ மேக்ஸிமம் 2 weeksக்குள்ளே நாங்கள் பண்ணுறது தான் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வீக்குள்ளே பண்ணுறது கொஞ்சம் ஓவர் ஹார்ட் புஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வி வில் கிவ் எ ட்ரை நெக்ஸ்ட் சண்டேக்குள்ளே. இஃப் தேர் இஸ் சம்திங் கோயிங் வி ஃபிகர்ட் அவுட், வி வில் லெட் யூ நோ பை வெனஸ்டே. அதர்வைஸ் லைக் நீங்கள் வேறு எல்லாம் செமஸ்டரில் சிஜி பசங்களாம் ஒரு வாரம் லீவில் இருப்பீங்க ஜாலியாக. ஸோ அதனால் சந்தோஷமாக இருங்க.
ஆர் அது அடுத்த வீக்கில் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம், அடுத்த சண்டே மோஸ்ட்லி, ரைட்? ஸோ வண்டர்ஃபுல், தேங்க்ஸ் லாட். கம்மிங் அப் நெக்ஸ்ட் வந்து இதுதான், இந்த மாதிரி ஷேர் த பேப்பர் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்மர் சார். ஏன் நம்ம இவன் கௌஷிக் சொன்னான்ல சார், தான் அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் அப்படின்னு சர்ச் பண்ணாலே அந்த பேப்பர் கிடச்சிடும். தட்ஸ் த நேம் ஆஃப் தட் பேப்பர், ரைட்? Any other questions before I close? Google attention is all you need. Yes, super ra, very good. I think like we took almost 1.5 hours. I hope like it was interesting. I hope like கொஞ்சம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்ச விஷயத்தை தான் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம், அண்ட் தென் ஜஸ்ட் ஆடட் ஃபியூ திங்ஸ் ஹியர் அண்ட் தேர். தட்ஸ் அன் இன்டென்ட். புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் பேசணுன்ற இன்டென்ட் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம இதெல்லாம் பேசணும்னா ரொம்ப புதுசாக இருந்திருக்கும். BST, AVL, Naive algorithm, knapsack algorithm, ரீடிங்லாம் பேசினான். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்கேர் யூ கைஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் டே. அந்த ஸ்கேர் பண்ணுறதுலாம் வினித் வந்து சூப்பராக பண்ணுவார், அழகாக. அவர் வந்து இன்னும் பெட்டராக சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவான் வினித்லாம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் செக்ஷனில் வி வில் சி. ஸோ ஃபார் தேங்க்ஸ் லாட். இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஆன் அ சண்டே மார்னிங். டேக் கேர், கீப் த குரூப் லைவ்லி. நீங்கள் எல்லாருமே சீரியஸாக சூப்பராக பண்ணுறீங்க, எல்லாமே உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாமே ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க. வி வில் ஹேவ் ஃபன், தட்ஸ் அ மெயின் ஐடியா. எது பண்ணாலுமே ஜாலியாக பண்ணால் இன்னும் சூப்பராக பண்ணலாம். இல்லைனா அப்படியே சீரியஸாக பண்ணுறதுனா வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது. தட்ஸ் மை கோர் ஐடியாலஜி. ஸோ வாட் எவர் வி டூ, லெட்ஸ் ஃபிகர் அவுட் ஃபன் அண்ட் என்ஜாய் இட். ஓகே, எல்லோரும் போய் சாப்பிடுங்க, குளிக்காத பசங்களாம் போய் குளிங்க, இல்லை சண்டே லீவ் விட்டாலும் ஓட்டு விட்டுருங்க, ஜாலியாக இருங்க. ஓகே, டாட்டா, பபாய். தேங்க்ஸ் கைஸ். தேங்க்யூ. சார் ஜஸ்ட் ஸ்டே தேர் அன்டில் யூ கைஸ் ஆல் லீவ். அது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கடைசியாக ரூமை க்ளோஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணு. அயான், நீ இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறோடா. அண்ட் ஆல்சோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஆஃபீஸில் இந்த மாதிரி வந்து ஒரு செஷன் வச்சுட்டோன்னா கடைசியாக உட்காந்துருப்போம். ஏன் உட்காந்துருப்போம்னா, எவன்லாம் வந்து காலை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இங்கே கிளம்பி போயிட்டான் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படி பார்த்தா இங்கே சரி, அயானும் கௌஷிக்கும் எனிவே இருக்கானுங்க, ராகுலும் இருக்கான். ஐ நோ திஸ் கை இஸ் ஜஸ்ட் ரிப்ளைட். கரண், ஹரிசங்கர் இருப்பான் தெரியும். கரண், கிருத்திக், ஹாய் ஹாய். இருக்கு சார். ஏன்டா கடைசியாக போகலான்ட்டா எல்லாரும் அனுப்பிச்சிட்டு. சார் ஓகே ஓகே. கரணும் கீர்த்திக் ஹாய், இருக்கீங்களா? ஓகேடா ஓகேடா, சூப்பர். சரி, என்ஜாய் கைஸ். டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள்லாம். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் சும்மா ஐ வாஸ் தேர் ஃபார் த லாஸ்ட் கை டு லீவ், அவ்வளோதான். யூ கைஸ் கேன் டிஸ்கனெக்ட். ஓகே சார். ஓகே, டாடா கரண், பாய். தேங்க்யூ சார். சூப்பர், தேங்க்ஸ் டா. கரண் மட்டும் தனியாக இருக்காரு. அப்போ கரண் தான் அந்த பையன். ஓகே, டாடா, பாய் பாய். எல்லாருமே முடிச்சிட்டீங்க. பாய் அயன், நான் கட் பண்ணிடுறேன், சரியா?